அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் ஆல்மோஸ்ட் நான் நேற்று சொன்னது தான். மார்க்கெட் இறங்குன்னு சொன்னேன். அகைன் நல்ல ஒரு கரெக்ஷன் போச்சு மார்னிங். நல்ல ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஸும். ஸோ என்ன ஃபர்தர் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 53 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் தான். ஸோ நேற்று இது கரெக்ஷன் தான் முடிஞ்சது. அதே தான் கண்டினியூஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கும் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ஏற்றம் ஒரு 76 பாயிண்ட் வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 43 பாயிண்ட் கரப்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ நேற்று நிஃப்டி எஃப்எம்சிஜி அழகாக பார்த்தாங்க மேலே ஏற்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரப்ஷன் ஆயிருக்கு. 435 பாயிண்ட் இன்னைக்கு நிஃப்டி எஃப்எம்சிஜி அடிச்சிருக்காங்க. ஸோ நிஃப்டி ஐடியும் அகைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிஃப்டி ஐடியை எல்லாருமே பார்த்தீங்கன்னா வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கும் மார்க்கெட்டில் நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா இறக்கத்தான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1.5% கிட்ட கரெக்ஷன் ஆயிருக்கு. 458 ரூபா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் நோக்கி நிஃப்டி நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்தராக எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்னு பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1987 கோடி வித்திருக்காங்க. ஸோ டிஎஸ் நல்ல சப்போர்ட் டபுள் மடங்கு நல்ல சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. கொடுத்தும் மார்க்கெட் இறக்கத்தான் போயிருக்கு. நிறைய செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க ஐடி பங்குல இருந்து. ஸோ ஆல்மோஸ்ட் 4224 கோடியை வந்து சப்போர்ட்டை கொடுத்தும் நம்ம மார்க்கெட் டவுனில் தான் இருக்கு. ஸோ மேபி நம்மளுடைய எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி உள்ள பையிங் சைட் மாறினாங்கன்னா மார்க்கெட் ஏற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எப்போ மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸோ இறங்கும் போது நமக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிரியேட் ஆச்சுன்னா அந்த பங்குகள் மட்டும் சூஸ் பண்ணுங்க. எல்லா பங்கையும் நம்மளால வாங்க முடியாது. நல்ல பங்குகள் நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுக்குற பங்குகள் நம்ம லாங் டேர்முக்கு நம்ம கெயின் நல்ல ப்ராஃபிட் பார்க்குற பங்குகள். ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்து கொடுக்குற பங்கை மட்டும் சூஸ் பண்ணுங்க. அவசரப்பட்டு எல்லா பங்கையும் வாங்காதீங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்தராக ஒரு நியூஸோட உள்ள போகலாம். ஸோ எல்லாருக்குமே நியூஸோட தான் கொண்டு போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா அகைன் அமெரிக்கா ஈரான் போர் வந்து சூடுபிடிச்சிருக்கு இவனுடைய ஆட்டம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இவங்க போர் வந்து தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளஸும் ஒன்று இருக்கு மைனஸும் ஒன்று இருக்கு. ஸோ இன்னைக்கு தங்கம் அந்த வெள்ளி விலை வந்து அகைன் பார்த்தோன்னா சரியறதுக்கான நேரம் வந்துருச்சு. இது வாங்குறதுக்கான நேரமா எல்லாரும் கேட்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். கரப்ஷன் ஆனால் தான் நம்ம நல்ல லெவலில் இந்த மாதிரி கோல்டு சில்வர்லாம் வாங்க முடியும். அகைன் பார்த்தீங்கன்னா பீக்கில் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கான நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஆல்மோஸ்ட் பிஃபோர் பை பண்ணவங்களுக்கு எல்லாருமே நல்ல வேல்யூவில் இருக்கும். ஸோ அதை எப்படியாவது காம்பவுண்டிங் பண்ண பாருங்க. இப்போ ஒரு 1 லேக் கிட்ட போகுது ஒரு கோல்டோட வேல்யூ ஒரு சவரன் எடுத்துக்க எக்ஸாம்பிளா. ஸோ அந்த ஒரு சவரத்தை என்ன பண்ணணும்னா நீ அகைன் பார்த்தீங்கன்னா செல் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு ஷேரில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம எல்லாத்தையும் வாங்கணும்னு நினைக்கும்போது ஒரு சில விஷயத்தை நம்ம இழந்து தான் வாங்கணும். ஸோ அது மாதிரி பண்ணி ட்ரை பண்ணுங்க. கம்பல்சரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சொல்லலாம் ஏன் நான் தங்கத்தை விற்கணும்னு. ஸோ இந்த மாதிரியான டைமில் தான் நம்ம ஹையில் இருக்கும்போது தங்கத்தை விற்று லோவில் வரும்போது நம்ம பிடிச்சி வாங்கிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு 1,30,000 இப்போ வேல்யூ போகுதுன்னா அகைன் ஒரு 1 லேக் கரெக்ஷன் ஆச்சுன்னா நம்மளுக்கு 30,000 லாஸ் தான். ஸோ அந்த 130க்கு நம்ம கிட்ட நம்ம செல் ஆஃப் பண்ணியிருந்தோம்னா அந்த 30,000 நமக்கு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த 30,000 இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அகைன் அந்த 1 லேக் நம்ம அகைன் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்க. அவசரப்பட்டு இதில் உள்ளே போகாதீங்க. பிளானோட உள்ளே போயிட்டு அது கரெக்டான வேலை போகுமா அதை சூஸ் பண்ணி அனலைஸோட உள்ளே போங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐடியோட நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஐடி வந்து ரொம்ப ப்ரெஷர்லாம் போயிட்டுருக்கு. ஸோ எஸ்சிஎல் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் நிறைய ஐடி செக்டரில் எல்டிஎம் எல்டிமெண்ட்ரி அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பசி இது எல்லாமே கரப்ஷன் நோக்கி தான் போயிட்டுருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ப்ராஃபிட் புக் பண்ண நிறைய பேர் செல் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு தேவை. ஸோ அதை மட்டும் நோக்கி போகலாம். இன்னைக்கு ஃபர்தராக ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டாக் நான் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு ஒரு 1050க்குலாம் கிடைச்சது 1116 ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கும் ஆல்மோஸ்ட் 2.71 கரெக்ஷன் 2.71% கரெக்ஷன் ஆயிருக்கு. நல்ல லெவலில் கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. அகைன் இந்த சப்போர்ட்லையும் பிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் லெவலில் இந்த பங்கை கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி பிஃபோர் நீங்கள் ஐயில் வாங்கியிருப்பீங்க. ஆவரேஜ் பண்ண நினைக்கிறவங்க ஆவரேஜ் பண்ணுங்க. ஸோ இல்லை கொஞ்சம் கரெக்ஷன் ஆகட்டும் ஒரு 1100 பிரேக் ஆகட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணி அடுத்த லெவலில் பிடிங்க. நம்ம பிடிச்ச லெவல் இதுதான். ஸோ இந்த லெவல் நம்ம பிடிச்சோம். ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு கரெக்ஷன் நமக்கு கிடைச்சது 1990 ரூபா கிட்ட கிடைச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன் தான். ஸோ இந்த லெவலையும் நம்ம பிடிக்கலாம். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. வாங்க நினைக்கிறவங்க வாங்குங்க. ஸோ இந்த லெவலில் ஃபர்ஸ்ட் கன்சிடர் லெவலில் இன்ஃபோசிஸை கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னுடைய சேட்டை பார்த்துருங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். நம்மளுக்கு கிடைச்ச லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 1060 அந்த லெவலில் கிடைச்சது எனக்கு. ஸோ அந்த லெவல் தான் நம்ம பை பண்ணோம். அகைன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு
1119 கிட்ட இருக்கு. ஸோ நல்ல லெவல்ல பங்கு இருக்கு. நான் ஆல்மோஸ்ட் வாங்கின லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 1070 கிட்ட வாங்கியிருக்கேன் நான். ஸோ அந்த லெவல்ல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்ல ஒரு 49 ருபீஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் இறங்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ரிவர்சல் எடுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நல்ல செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. அகைன் மேலே போகிறதான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஸோ பிடிக்கிற நினைக்கிறோம் நாளைக்கு கம்பல்சரி பிடிச்சிருங்க. நாளைக்கு ஃப்ரைடே லாஸ்ட் நாள். ஸோ மார்க்கெட் அதுக்கு அடுத்த 2 நாள் லீவ் வந்துடும். ஸோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்தர் அடுத்த ஐடி பங்கு பார்த்தீங்கன்னா HCL தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ HCL பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 2% கரெக்ஷன் ஆயிருக்கு. 1110 ரூபா. ஸோ நல்ல லெவல்ல நம்மளுக்கான பங்குகள் ஐடியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 52 வீக் லோல இருக்கு. சரியான கரெக்ஷன் ஆல்மோஸ்ட் 1110 ரூபா கிட்ட இருக்கு. இந்த லெவல்ல கன்சிடர் பண்றவங்க தாராளமா கன்சிடர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ எந்த லெவல்ல கன்சிடர் பண்ணணும், நல்ல டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல லெவல், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மிஸ் பண்ணாம அகைன் 2வது பங்கா நான் HCL கொண்டு வந்திருக்கேன். கன்சிடர் லெவல்ல கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண நினைக்கிற வெயிட் பண்ணி வாங்க, தப்பு கிடையாது. அகைன் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இந்த பங்குலையும் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த பங்கு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இதனோட சாட் லெவலை பாருங்க. ஆல்மோஸ்ட் சரியான கரப்ஷன். இப்போ நல்ல ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கு. ஸோ மேலே ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்கு. ஸோ நாளைக்கு கம்பல்சரி வாங்க, ட்ரை பண்ணுங்க. நல்ல லெவலில் பங்கு இருக்கு. மிஸ் பண்ணினா அகைன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ லெவலில் கரப்ஷன் ஆயிருக்குன்னு. ஸோ சரியான கரப்ஷன். இந்த மாதிரி பங்கு தான் நம்ம பிடிக்கணும். ஸோ நல்ல லெவலில் இந்த பங்கு வந்திருக்கு. அடுத்த கன்சி லெவலில் நான் HCL கொண்டு வந்திருக்கேன். ஸோ 2வது பங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபர்தராக அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொண்டு வர பங்கு தான் TCS தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு 0.86% கரப்ஷன் ஆயிருக்கு. 2135 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கரப்ஷன் தான். பட் நம்மளுக்கு கிடைச்ச லெவல் நல்ல லெவலில் கிடைச்சது. ஸோ இந்த லெவல் தான் நம்மளுக்கு பிடிக்கணும் கிடையாது. TCSல வாய்ப்புகள் குவிந்துகிட்டே இருக்கு. ஸோ நல்ல லெவலில் TCS நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அகைன் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்த பங்கை மிஸ் பண்ணாம உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க. பீக்ல நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, பிஃபோர் நல்ல லெவலில் வாங்கி வச்சிருப்பீங்க. எல்லாருமே ஆவரேஜ் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதிரி பங்கு இந்த லெவலில் பிடிங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஹைல தான் வாங்கியிருப்பீங்க. ஒரு சில ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் முன்னே வாங்கியிருந்தீங்கன்னா கம்மியாக கிடைச்சிருக்கும். பட் இந்த லெவல் நம்மளுக்கு மிஸ் பண்ணிங்கன்னா அகைன் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அகைன் ரிவர்சல் கொடுக்க ரொம்ப பிரகாசமா இருக்கு இந்த வாய்ப்பு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த பங்கையும் TCS ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் டெய்லியும் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ நல்ல பங்கு தான். ஸோ லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. எப்போ வேணா தலைகீழா மாறலாம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல லெவல்ல இருக்கு. மிஸ் பண்ணாம இந்த பங்கை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த ஒரு நியூஸோட வந்திருக்கேன். ஸோ என்ன நியூஸ்னா, சிட்டியூன் பேங்க் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 3 ஷேர் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே இன்னைக்கு லாஸ்ட் நாள் இன்னைக்கு. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ ஒரு சிலர் வச்சிருப்பீங்க. ஸோ நான் இந்த பங்கை வாங்கலை. ஸோ அதையும் கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ அகைன் இப்போ இந்த 3 பங்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கினா நம்ம லாஸ்ட் தான் போய் முடியும். ஸோ அதனால நான் இந்த பங்கு உள்ள போகல. ஸோ ஆல்ரெடி வச்சிருக்க நண்பர்கள் எல்லாமே நல்லது. வச்சிருந்தீங்கன்னா கம்பல்சரி 3 பங்கு உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒரு பங்கு வச்சிருந்தா 3ஆ சேர்ந்து வரும். ஸோ நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கெயின் கொடுத்துருக்காங்க. வச்சிருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் லோ லெவலில் பிடிச்சிருந்தா நல்ல ப்ராஃபிட்ல கிடைக்கும். ஸோ இல்லை பீக்கில் வாங்கியிருந்தா கம்பல்சரி கொஞ்சம் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சிட்டி யூனியன் பேங்க்ல கிடைச்சிருக்கு. ஸோ வச்சிருக்கவங்க எல்லா நம்மளுக்குமே நல்லது. ஸோ சிட்டி யூனியன் பேங்கோட இன்னைக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 258 ரூபா. இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டுமே ஏற்றம் 1.66%. இன்னைக்கும் சிலர் வாங்கியிருக்காங்க. அதான் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பங்கு பீக்ல இருக்கு. நம்மளுக்கு நல்ல லெவல்ல கிடைச்சது. நான் அப்போ வாங்கல. ஸோ நான் ஆல்மோஸ்ட் இந்த POC வங்கிலாம் நான் வாங்குறதுக்கான கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுப்பேன். ஸோ நம்மளுக்கு நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி உள்ள போகலாம். அது வரையும் பொறுமையா வாட்ச் பண்ணாதான் நமக்கு நல்லது. ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் பீக்ல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி கரப்ஷன் ஆகும்போது ஸ்பிளிட் ஆகும்போது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா நம்ம உள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா RBL நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். RBL நியூஸ் என்னன்னா, HDFC வங்கியில் ஒரு மூத்த அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா CFA நியமிக்க கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பங்கு பார்த்தோன்னா ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு நான் நினைச்சேன். பட் அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஜஸ்ட் ஒரு 0.60% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பட் ஆனால் பங்கு ரொம்ப பீக்ல இருக்கு. ஸோ இந்த லெவலில் பங்கை நம்ம பிடிக்கக்கூடாது. ஸோ இந்த லெவல் வேண்டாம் நம்மளுக்கு. இதான் நம்மளுக்கு டேஞ்சரான ஜோன். ஸோ இந்த ஜோன் நம்ம போகக்கூடாது. நல்ல லெவல் வரும்போது அடுத்த சப்போர்ட் ஒரு 280 290 கிட்ட வந்துச்சுன்னா நம்ம உள்ள போகலாம். அது வரையும் பொறுமையா இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அவசரப்பட வேணாம். ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தான் வேணும். ஸோ ஆல்மோஸ்ட் பங்கு வந்து பீக்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா விப்ரோட நியூஸ் தான். ஸோ இன்னைக்கு பைபேக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பைபேக் கொடுத்தது வந்து ஸ்டாக் சரியா இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 177 ரூபா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நான் இன்னைக்கு கன்சிடர் பண்ணியிருக்கேன். நான் நேற்று சொன்ன கன்சிடர் பண்ணுன்னு சொல்லிட்டு அகைன் நான் 177க்கு ஒரு 10 குவான்டிட்டி பை பண்ணேன்.
ஸோ நீங்கள் வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க. ஸோ இதை மிஸ் பண்ணினா அகைன் நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு கம்பெனி அவனுடைய ஷேர் அகைன் வாங்குறானா, கம்பெனி நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண தான் பார்க்குறானுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த கரெக்டாக நோட் பண்ணிட்டு பங்குகளை சூஸ் பண்ணுங்க. அவசரப்படாம நல்ல லெவல்ல இந்த மாதிரி பங்கு கிடைக்கும் போது கண்ணை மூடி உள்ள போகலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இவ்வளோ கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணாம உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி நியூஸ் தான். ஸோ இந்த நோட்டு புத்தகம் இந்த பென் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ ரெனால்ட்ஸ் பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த பேனா, பென்சில், அதர் எல்லா எக்யூப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அதனுடைய இன்னொரு சப் பிராண்டோட இவங்க வந்து ஒரு கோஆப்ரேட் பண்ணி மெர்ஜ் பண்ணியிருக்கிறதுனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்கோட விலை ஏறி இருக்கு. ஸோ என்ன நிறுவனம் உங்களுக்கு சொல்றேன், நியூவெல் பிராண்ட்ஸ் குழுமத்தோட நிறுவனத்தோட இவங்க சொத்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க ரெனால்ட்ஸ் நிறுவனம். ஸோ பங்கு வந்து ஏறி இருக்கு. ஸோ இதனால போய் நம்ம வாங்கக்கூடாது. ஸோ பங்கு வந்து ஏற்றத்தில் இருக்கும்போது நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். நல்ல லெவல் வரும்போது நம்ம உள்ள போகலாம். அது வரைக்கும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஒரு சில பங்கு கரெக்ஷனாக இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பங்கு பார்த்தோன்னா ஆர்இசிஎல்டி தான். ஸோ ஆர்இசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் கிடைச்சி அகைன் நம்ம பீக்கில் கொடுத்தோம். அகைன் ஒரு கரெக்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அகைன் நான் கரெக்ஷனாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி இதையும் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ கன்சிடர் பண்ணும்போது நான் சொல்றேன், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறதுக்காக அதை கொண்டு வந்தேன். இதை கன்சிடர் பண்ணுமான்னு கேட்காதீங்க. இது கன்சிடர் பண்ற டைம் கிடையாது. இன்னும் இறக்கத்தை கொடுக்கட்டும். நம்மளுக்கு ஒரு 300 கிட்ட கிடைச்சா நல்ல லெவல். மிஸ் பண்ணாமல் அந்த பங்கை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு டிவிஎஸ் மோட்டார் நம்மளுக்கான பெரிய பங்கு நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். டிவிஎஸ் மோட்டார் ஆல்மோஸ்ட் நல்ல சப்போர்ட் கிட்ட இருக்கு. இந்த லெவல்ல கன்சிடர் பண்றவங்க கன்சிடர் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கேன். அகைன் நான் நாளைக்கு இந்த பங்கு இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு 4வது பங்கா இதை கொண்டு வந்திருக்க கன்சிடர் லெவல்ல டிவிஎஸ் மோட்டாரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. ஏன்னா பீக்கில் இருக்க அமௌண்ட் ஸோ பெரிய அமௌண்ட்னால யோசிப்பீங்க. கம்மி அமௌண்ட் அப்படி இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன். நீங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் இதை கன்சிடர் லெவலில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நாளைக்கு நான் கன்சிடர் பண்ணதுனால உங்களுக்கு அதை நான் கொடுக்குறேன் வீடியோவில். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. இல்லை இன்னும் வெயிட் பண்ணி நான் வாங்கணும்னு நினைச்சா வெயிட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோல இல்லாத பங்கு டிவிஎஸ் மோட்டார் இருந்துச்சு. அதை நான் ஆல்மோஸ்ட் வாங்கிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆவரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணி இந்த பங்கை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா பஜாஜ் ஃபினான்ஸ். நம்ம ஆல்மோஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்க பங்கு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 824 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. கரப்ஷன் நம்மளுக்கு நல்ல லெவல் கிடைச்சி ஒரு 800 கிட்ட கிடைச்சது. நம்ம அப்போ இந்த டைம் வாங்கி அகைன் பார்த்தா இந்த லெவல் நான் விற்றேன். ஸோ 900 கிட்ட குடிச்சேன், 990 கிட்ட. ஸோ அகைன் பார்த்தா ஒரு கரப்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஒரு 70 ரூபா கிட்ட இப்போ ஏற்றத்தில் இருக்கு. இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். ஒரு 830, 840 கிட்ட வந்துச்சுன்னா நான் கன்சிடர் லெவல் கொண்டு வருவேன். ஸோ இந்த பங்கை வாட்ச் பண்ணிக்கங்க. வாட்ச் பண்றதுக்காக தான் அந்த பங்கை கொண்டு வந்துட்டு இருக்கு. பஜாஜ் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆன பங்கு. ஸோ அகைன் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி வந்துட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம வாங்க நினைக்கும் தாராளமா வாங்குங்க. ஸோ நான் அகைன் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஷார்ட் டேர்ம் சரி, லாங் டேர்ம் சரி. மிஸ் பண்ணாம அந்த பங்கை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கா கொண்டு வந்திருக்க பங்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். பஜாஜ் ஃபின்சர்ல பஜாஜ் ஃபினான்ஸ் ஒன்று இருக்கு, பஜாஜ் ஃபின்சர்னு ஒன்று இருக்கு. பஜாஜ் ஃபின்சர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1648 ரூபா ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் 2100 ரூபா கிட்ட போன பங்கு. ஸோ இதை நான் அடுத்த 6வது பங்கா கன்சிடர் லெவல் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. நான் பட் இது அடுத்த லெவல் இன்னும் கொஞ்சம் கரப்ஷன் ஆனதான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அதே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ நான் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களை பண்ண சொல்லலை. பட் எனக்கான புரிதலோட சொல்றேன். ஸோ இந்த பங்கெல்லாம் நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி வச்சுன்னா கம்பல்சரி ப்ராஃபிட் ஆகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈக்விட்டி வாங்கும் போது டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். எல்லா செக்டருமே நீங்க வாங்கி வச்சிருந்தா தான் ஏதோ ஒரு செக்டர் நம்மளுக்கு பீக்ல இருக்கும். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ நல்ல பில்ட் ஆகும். ஒரே செக்டரை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே மல்டி செக்டர் ஃபோக்கஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ நல்ல பிரகாசமா இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பஜாஜ் ஃபின்சர்வை கன்சிடர் லெவலில் கொண்டு வந்திருக்கேன். அதையும் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளை கொண்டு வந்திருக்கேன். ஸோ நல்ல கரப்ஷன் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் ஏன் இன்னும் இறக்கத்தை கொண்டு வந்து பார்த்தா நிறைய ஜெஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட்டில் டாடா மோட்டார்ஸ் இன்னும் கரப்ஷன் ஆகும். ஜேஎல்ஆரோட சேல்ஸ் ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இந்த சைபர் செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஆனதுலேருந்து இவங்களுடைய சேல்ஸ் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால மேபி இன்னும் டாடா மோட்டார்ஸ் கரப்ஷன் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து டாடா மோட்டார்ஸ் உள்ள போங்க. அவசரப்பட வேண்டாம். டாடா மோட்டார்ஸ்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வாய்ப்பு கிடைக்குமோ நான் சொல்றேன். ஸோ பீக்ல வாங்கியிருக்கீங்க. எந்த லெவல்ல எனக்கு கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. இன்னும் கரெக்ஷன் ஆகட்டும் வெயிட் பண்ணி வாங்கினா தாராளமாக வெயிட் பண்ணுவாங்க, தப்பே கிடையாது. ஆனால் டாடா மோட்டார்ஸ் இன்னும் கரெக்ஷன் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி இந்த பங்கை பிடிங்க. அதனால தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு ஃபர்தராக அடுத்த பங்கு ஐஓசி கொண்டு வந்திருக்கேன். ஐஓசி என்ன பங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஸோ 134 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. கன்சிடர் லெவல் இருக்கு. மினிமம் அமௌண்ட் வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக இந்த லெவலில் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இந்த லெவல் கன்சிடர் பண்ண லெவல் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும்
இன்னும் ரொம்ப பெரிய கரெக்ஷன் ஏற்படுற வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அகைன் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த போர்லாம் முடிஞ்சுச்சுன்னா கம்பல்சரி இந்தியன் ஆயில்லாம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஆயில் செக்டர் எல்லாமே மேலே போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த பங்கு கரெக்ஷன்ல இருக்கு. இதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. சரி, ஃபர்தரா அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தையில ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்க பங்குன்னு பார்த்தீங்கன்னா, மீஷோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இலக்கு விலை ஜெஃப்ரீஸ் என்ன சொல்றாங்க 35% வரை உயர வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. பட் பங்கு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கு. 168 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. 1.35% வந்து இன்னைக்கு மட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு டிஃபரன்ஸ் கிடைச்சது. 134ல இப்ப பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பங்கு ஒரு 168 கிட்ட இருக்கு. ஸோ நல்ல லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்ஷன் ஆகட்டும். அது வரையும் பொறுமையா இருங்க. அது வரையும் உள்ள போக வேண்டாம். ஸோ கரெக்ஷன் நோக்கி வரணுப்போ நான் கம்பல்சரி அப்டேட் பண்றேன். கரெக்ஷன் நோக்கி கம்பல்சரி எல்லா பங்குமே வரும். வரும்போது அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் புடிச்சா போதும். நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொண்டு வந்திருக்கேன். 52 வீக் லோல இருக்கு. ஆல்மோஸ்ட் ரூ. 1740 வந்து பார்த்தா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பங்கு பார்த்தீங்கன்னா சரியான கரப்ஷன். வாங்க நினைக்கும் தாராளமாக வாங்க. மிஸ் பண்ணாம அந்த பங்கு உங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. ஸோ பங்கு விலை அதிகமாக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க, தப்பு கிடையாது. ஸோ இந்த லெவல் வந்து கரெக்ஷன் லெவல் தான். இன்னும் கரெக்ஷன் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி இந்த பங்கை பிடிங்க. ஸோ நீங்கள் ஃபர்தர் அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பிஃபோர் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அகைன் கரெக்ஷன் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. 546 HDFC ஓவரால் பர்ஃபார்மன்ஸே பார்த்தா எல்லாமே இறங்கி இருக்கு. ஸோ நல்ல கரெக்ஷனில் இருக்கு பங்கு. ஸோ இந்த மாதிரி பங்கு கரெக்ஷன் ஆகும்போது மட்டுமே நீங்கள் வாங்கணும். ஸோ அவசரப்பட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ 546 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இந்த லெவலில் கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் இந்த பங்கும் 52 வீக் லோவில் இருக்கு. ஸோ இன்னைக்கு அடுத்த 50 வீக் லோவில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்திருக்கு. 1263 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல லெவலில் இருக்கு. நல்ல லார்ஜ் கேப் பங்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ நல்ல பங்கு வந்து பார்த்தா நல்ல கரெக்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல கரெக்ஷன் இருக்கு. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஸோ நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். கன்சிடர் பண்ண நண்பர்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோம்னா ஐடி செக்டரில் எல்டிமின்ட்ரியா கொண்டு வந்திருக்கேன். 2.66% கரெக்ஷன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 3839 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு சரிவில் இருக்கு. பங்கை பிடிக்க நினைக்கிறவங்க நல்ல அமௌண்ட் வச்சிருங்க. தாராளமாக அதை கன்சிடர் பண்ணுங்க. இல்லை பெரிய அமௌண்ட் எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்க வேண்டாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசிஎஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை இன்ஃபோசிஸ் ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். HCL ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த லெவல் நல்ல லெவலில் இருக்குது. அமௌண்ட்டும் உங்களுக்கு கம்மி லெவல். ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ணவங்க கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்தரா அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்டிமின்ட்ரியாலே உங்களுடைய இந்த சார்ட்டை கொண்டு வந்திருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு கரெக்ஷனில் இருக்குது பங்கு. ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ வாங்க நினைக்கிறவங்க இந்த லெவலில் வாங்க. அகைன் பீக் ஆகிறதான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த பங்கில். மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணி இந்த பங்கை பிடிக்கிறவங்க பிடிங்க. ஸோ நான் கன்சிடர் லெவலில் கொண்டு வந்திருக்கேன். கம்பல்சரி நாளைக்கு நான் அதை கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு HFC விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு HFC கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 745 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. 0.32% கரெக்ஷனாக இருக்கு. பங்கு ஆல்மோஸ்ட் அவங்க CEO வெளியானதுலேருந்து பங்கு சரிவு நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நல்ல சப்போர்ட் லெவல் நம்மளுக்கு கிடைச்சது ஒரு 731. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஜஸ்ட் ஒரு 16-17 ருபீஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. வாங்க நினைக்கிறவங்க பெரிய அமௌண்ட்ல வாங்கியிருப்பீங்க. ஸோ கன்சிடர் பண்ணி ஆவரேஜ் பண்ணுறதுக்கு தாராளமாக அந்த பங்கை சூஸ் பண்ணிங்க. அடுத்த கன்சிடர் லெவலில் HFC கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ண அந்த பங்கை வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கை பார்த்தோன்னா RVNL தான் கொண்டு வந்திருக்க ரயில் விகாஸ் நிக்மா. ஆல்மோஸ்ட் இன்னைக்கும் 2% கரெக்ஷன் ஆயிருக்கு. 222 ரூபா. ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் எந்த பங்கும் இருக்கு. சரியான கரப்ஷன். கன்சிடர் பண்ண அன்னைக்கும் இந்த பங்கை ரயில்வே செக்டரில் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நல்ல லெவலில் இருக்கு. ஸோ அகைன் இறங்க இன்னும் வாய்ப்பு அதிகம். இறங்கிச்சுன்னா கம்பல்சரி நானும் நல்ல குவான்டிட்டி பை பண்ணுவேன். ஸோ அதனால இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ RVNLோட ரிப்போர்ட்டை பாருங்க. சார்ட்டை ஆல்மோஸ்ட் சரியான கரப்ஷன். நல்ல கரப்ஷனில் இருக்கு. ஸோ பை பண்ண நினைக்கிறோம் தாராளமாக பை பண்ணுங்க. நான் கம்பல்சரி கன்சிடர் பண்ணுவேன். ஸோ அதான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னேன். 100% நீங்கள் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதை விட ஒரு 70% சின்ன சின்ன பங்குகள் நல்ல ஒரு தரமான பங்குகள் மட்டும் சூஸ் பண்ணிங்க. பேலன்ஸ் 30% மட்டும் பெரிய பெரிய நிறுவனத்தை பெரிய அமௌண்ட்ல இருக்கும். அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு பில்ட் ஆகிறதுக்கும் சரி, நல்ல ஒரு கெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ புரிதலோட தெளிவாக ஒரு அனலைஸோட பண்ணுங்க. அவசரப்பட்டு எல்லா பங்குமே வாங்க வேண்டாம். ஸோ இன்னைக்கு கடைசியாக ஒரு பங்கு கொண்டு வந்திருக்கேன். கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் 333 ரூபா வந்து ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு 2.5% கரெக்ஷனாக இருக்கு. நல்ல சரிவில் இருக்கு பங்கு. ஸோ நான் பங்கு இந்த கொண்டு வரதுக்கு ரீசன் அடுத்த லெவல் நான் கன்சிடர் பண்ண போறேன். ஸோ அதான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு. அகைன் மார்க்கெட்டில் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த பங்கெல்லாம். ஸோ நான் ஷார்ட் டைம் நிறைய டைம் இதை வாங்கி விற்றுருக்கேன். நல்ல ப்ராஃபிட் கிடைச்ச பங்கு. எனக்கு லாஸ் ஆகாத பங்கு இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ். அகைன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிப்பேன். நண்பர்கள் நீங்களும் இந்த பங்கை யூஸ் பண்ணிக்க. மிஸ் பண்ணாமல் அந்த பங்கை வாட்ச் பண்ணிட்டே இருங்க.
ஸோ இன்னைக்கு வீடியோ லென்த்தாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்க, வீடியோ பார்க்க சொல்லுங்க. ஷேர் மார்க்கெட் ஒரு சின்ன புரிதல் கிடைக்கட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கொடுங்க. ஸோ எந்த நிறைய குழுக்களாலும் எனக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுங்க. முடிஞ்சதுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போயிருக்கேன். ஸோ ஃபர்தராக நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். எல்லா நண்பர்களுக்குமே நன்றி.